விட்டா. வணக்கம் டிவினேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எல்லோக்கும் என் மீது கண்கள் மழை இங்கு கொட்டி தீராதோ. அதை என்ன தேடி வந்த அஞ்சல நம்ம கெத்தா ஒல்லத்தனும் தொட்டு தொட்டு சோகமும் கூட வச்சுக்கமா. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண மக்களே, நான் தான் உங்களோட சரிகமப்பா புகழ் வீட்டில் ரவிச்சந்திரன். இளமை இதோ இதோ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமானியம் பலாலியில் வந்து நிற்கிறோம். நாங்கள் நேற்றைய தினமும் இந்த இடத்துல இருந்து ஒரு காணொலி வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்திருந்தாங்க. யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்ற மாபெரும் ஒரு இசை நிகழ்ச்சி சம்பந்தமானது, அதாவது கரி இன்ஜினியரிங்கால் நடத்தப்படுகின்ற இன்னிசை காணங்கள் என்கின்ற இசை நிகழ்ச்சி உங்களுக்கு கடந்த தினங்களில் வந்து ஒரு மழை காரணமாக தடைப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி வந்து வருகின்ற 3ஆம் தேதி நாளைய தினம் அரியாலை சனசமூக நிலைய மைதானத்தில் வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற இருக்கின்றது. நேற்றைய தினமும் ஒரு சில கலைஞர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து வருகின்றனர். இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான சின்ன குட்டிஸ் எல்லாம் வந்து இன்றைக்கு இங்கே வர போயிடும். அவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதமிழுடைய சரிகமபா இசை நிகழ்ச்சி சீசன் 2 வந்து பங்கு பெற்றின உங்களுக்கு பரிச்சயமான டிவினேஷ், புவனேஷ், ஸ்ரீமதி போன்ற முக்கியமான கலைஞர்கள் நல்ல பாட்டெல்லாம் வந்து படிப்பினம். சின்ன பிள்ளைகள் பார்க்குறதுக்கும் அவருடைய பாட்டுகளை கேட்குறதுக்கும் வந்து மிக இனிமையாக வந்திருக்கும். இந்த காணொலியில் நாங்கள் வந்து அவர்கள் வந்து வரவேற்று அவர்கள் வந்து சந்திக்க போகிறோம். இன்றைய தினமும் உங்களுக்காக அவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சில பாடல்களை பாடி தங்களுடைய அனுபவங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது. அதோட இந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான காணொலிகள் பகுதி 1 பகுதி 2 சொல்லி மேலும் மேலும் சில காணொலிகள் வந்து பெறலாம். வாங்க இன்றைய தினம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பாருங்கள். சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்து வந்திருக்கு. நேரம் சரியாக 11:30 லேண்ட் ஆகிருக்குது. சென்னையிலேருந்து இந்த ஃப்ளைட் வந்திருக்கு பாரு. எல்லாருக்கும் மட்டும் பொக்கே மட்டும் வர வைக்கலாம். இந்த முறையாவது விலகி போனோம்னா யோசிச்சுட்டு வரையில்லையா? எல்லாரும் வந்துட்டு இன்றைக்கு குட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நச்சு நாள் மாதிரி இல்லை எல்லாம் வந்த அப்புறம் தான் தொடர்ச்சியாக வந்து நடக்குன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம் டிவினேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சில டைம் வந்திருக்கிறீங்க. என்னென்ன மாதிரியான பாட்டுகள் இந்த முறை படிக்க போறீங்க? சொல்லல, அவங்க சொன்னாதான் நான் பாட. சரி, உங்களோட வயசுல ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.
வணக்கம் தம்பி போனே. பேசுறா எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? முன்னால நானும் பாறேன் பின்னால நீ அந்த பாட்டை படிங்க. பழமையா படிப்பீங்க. நீங்க விரும்பின பாட்டு படிங்க. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. சூப்பரா. போனேஸ் மீது எல்லாரும் கண்டாவனே வாங்க அப்படியே. இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. நன்றி அம்மா. தங்கச்சி உங்களோட பேரை சொல்லுங்க, எங்கேருந்து வாரீங்க? அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண மக்களே. நான் தான் உங்களோட சரிகமப்பா புகழ் ஹிவிட்ரா ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜஃப்னாக்கு வந்ததுக்கு. இந்த நல்லுள்ளங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் மட்டுமே மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்காக இந்த ஒரு பாடல். துணவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மித்தையில நானும் கூட வரவேணுமே. தொட்டு தொட்டு சோகமும் கூட சதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகியோட முடியாம போய் ராசா சொல்லு நேசா ராசா இந்த ராசா இந்த ராணியோட நன்றி அம்மா. உங்களோட பேரை சொல்லுங்க. ஒரு பல்லவில ஒரு சில வரியை படிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆகஸ்ட் நடக்கும் போது எல்லாரும் மறக்காம படிச்சு காட்டுங்க. வெயிட் பண்றேன். தீப்பொறி ஒன்று சரி ஓகே ஒரு சில வரிகள் படிச்சு காட்டுங்க. போன முறை வந்து எனக்கு யாழ்ப்பாணம் வந்தது ரொம்பவே ஹாப்பி. நான் வந்து ஈவெண்ட்டுக்காக ரொம்பவே ஈகராக இருக்கேன். அவங்க எல்லாரையும் பார்க்க சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலை நீ வேட்டைய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி சல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன். நம்ம சனம் வெறித்தனம் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா ஒல்லத்தனம் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கோம். நம்ம சனம் வெறித்தனம். அதை என்ன தேடி வந்த அஞ்சல அவன் அர்த்த பார்த்து செவக்கு வத்தல அவளுக்கு சொல்ல வார்த்தை கூட பத்தல அடே இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு பிச்சு தின்னா அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மாக்கி போனா மண்ணா ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ மாக்கி போனா
மொத்த மழை இங்கு கொட்டி தீராதோ முல்லை இரவுகள் பத்தி எறியாதோ ஜானுதம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம் புல்லாய். இப்போ வந்து குட்டீஸ் எல்லாமே போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ பலாலி விமான நிலையத்தில் இருக்கிறோம். ஸோ ஹரி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹரி குரூப் ஆஃப் கம்பெனியால் ஹரி ஏர் ட்ராவல்ஸால் நாங்கள் வந்து இன்னிசை கானங்கள் 2025 திரும்ப செய்கிறோம். போன மாதத்தில் ஒரு சின்ன வெதர் ஃபோக்கஸ் இஷ்யூவால் திருப்பி நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் திருப்பி செய்கிறோம். எல்லாருமே வராங்க. சதீஷ் பேண்ட் வந்து ஆல்ரெடி நம்மளோட வந்து இணைஞ்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சேர்ந்து லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் நம்மளோட திவினேஷ், ஹேமித்ரா, மகத்தி, ஹஷினி, புவனேஷ், அபினேஷ் மற்றும் ஸ்ரீமதி அவங்கெல்லாம் இணைஞ்சு இன்றைக்கி வந்து இறங்குறாங்க எல்லோரும் பேரண்ட்ஸோட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி நாங்கள் வந்து இந்த ஒரு சரிகமப ஷோ நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் வந்து உங்களோட டிக்கெட்டுகளை வந்து மறக்காமல் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸில் ஹரி ஏர் ட்ராவல்ஸில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இல்லாட்டி புக் மை ஷோவில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மளோட இணைஞ்சிருக்க அனைத்து ஸ்பான்சர்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிக்டாக்கர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டுக்கும். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு லாபகரமான ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை ரீபேக் பண்ணுறது. ஸோ மிக்க நன்றி.